கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலையச் செய்தது. அரசினுடைய ஆவணப்படி ஒரே நேரத்தில் 78 பேர் பரிதாபமாக கள்ளச்சாராயம் குடித்து கருணாபுரம் கிராமமே சுடுகாடாக மாறியது. தாயை இழந்த குழந்தைகள், தந்தை இழந்த பிள்ளைகள், பெற்றோரை இழந்த உறவுகள், அண்ணனை இழந்த தம்பிகள், சகோதரியை இழந்த அண்ணன்கள் என சொல்ல முடியாத ஒரு துயரத்தை அந்த கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட மலை கிராமங்கள், கள்ளக்குறிச்சி ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் சொல்ல முடியாத ஒரு மரண வேதனையை இந்த ஆளுகிற திமுக அரசு அளித்தது. இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் குடிகட்டி பிறந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கண்ணுக்குட்டி, கோவிந்தராஜ், தாமோதரன் போன்றவர்கள் எல்லாம், அதாவது கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே இந்த கள்ளச்சாராய வியாபாரத்திலே பணம் பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் அறிந்து சுமார் 78 பேர் மரணமடைந்தார்கள். பலருக்கு கண் பார்வை போனது, பலர் தங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குள்ளானது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை பறிகொடுத்த பிள்ளைகள் நடுத்தெருவில் நிர்கதியாய் ஆனது. தமிழக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை தமிழகம் சந்தித்ததே இல்லை. அப்படிப்பட்ட அந்த துயரத்தில் இருந்து அந்த மக்கள் இன்னும் மீளாத ஒரு நிலையில் அந்த கள்ளச்சாராய வியாபாரம் செய்த திமுக சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன் போன்றவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு சிபிசிஐடி விசாரித்தது. முதலில் காவல்துறை விசாரித்தது, அதன் பிறகு சிபிசிஐடி விசாரித்தது. இந்த வழக்கிலெல்லாம் நம்பகத்தன்மை இல்லை என்று சிபிஐ விசாரணை கோரியது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐயினுடைய விசாரணையின் போதுதான் தொடர்ச்சியாக பல்வேறு அடுக்கடுக்கான தகவல்கள் வெளியானது. அந்த தகவலுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நீதிமன்றம் பல்வேறு நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே அவர்கள் ஏற்கனவே சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிபிஐயும் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஜாமீன் மனுக்களை பெறுவதற்காக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன், விஜயா, பரமசிவம், அதே போன்று இவர்கள் எல்லாம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது நீதியரசர்கள் சுந்தர்மோகன் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. சிபிஐ தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக தாமோதரன் என்கிற கண்ணுக்குட்டி மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டிருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சாராய கடத்தல், விற்பனை இவர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் விஷச்சாராயம் மாதிரி இவர் கையில் இருந்து பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் விற்பனை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசமான ஒரு குற்ற செயல்களை இவர் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே நேரத்திலே கடந்த மாதம் இவர்கள் சிறையில் இருந்தபோது தாமோதரன் உடல் ஊனமுற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல விஜயா என்பவர் பெண். இவர்கள் எல்லாம் ஜாமீன் கோரியிருக்கிறார்கள். இவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கள்ளச்சாராய மரணத்தில் பாதிக்கப்பட்ட வடுக்கள் மாறாது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி, அதே போல தாமோதரனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.